இன்னைக்கு நான் பிரெட் யூஸ் பண்ணி எக் பிரெட் உப்புமா செய்ய போறேன். இதுக்கு நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். நம்ம யூஸ்வலா பிரெட்டை வந்து உதுத்து போட்டு உப்புமா செய்வோம். ஆனா நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி செய்ய போறது இல்ல. அதுக்கு பதிலாக நம்ம 8 பிரெட் ஸ்லைஸையும் எடுத்து பிளெயினா ஆயிலோ நெய்யோ எதுவுமே ஊத்தாம பிளெயினா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் அது கட் பண்ணிட்டு துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அதை நம்ம போட்டு உப்புமா செய்யலாம். இப்போ அடுப்புல தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் வச்சிருக்க பிரெட் எல்லாத்தையும் நம்ம போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிளெயினா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிளெயினா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்புல ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். மூணும் பொரிஞ்சதும் இதுல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப இது பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லா எடுத்து பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி ஒரு விரல் சைஸ்க்கு எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்து பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரெடி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இன்னைக்கு நான் 3 எக் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 3 எக்கையும் உடைச்சு இதுல சேர்த்துக்கலாம். மூணு எக்கையும் உடைச்சு ஊற்றியாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்கு மட்டும் கிளறி விட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். எக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை கூட கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட சுவையான எக் பிரெட் உப்புமா தயாராயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். எல்லாரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.